ஹலோ மக்களே, இது த்ரெட்ஸ் ஆஃப் நிலா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பெரும்பாலும் நம்ம இப்போ வீடுகளில் உப்பு தண்ணி அதிகமாகவே ஆகிட்டுருக்குங்க. அதனால் பாத்ரூமாக இருக்கட்டும், சிங்காக இருக்கட்டும், உப்பு கரை வந்து அதிகமாக படிஞ்சிடுது. நம்ம ரெகுலராக க்ளீன் பண்ணாலுமே இந்த உப்பு கரை படிகிறத வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ணவே முடியலை. நான் இதுக்காக ஒரு ஷார்ட்ஸ்லேயுமே சொல்லியிருப்பேன், இந்த உப்பு கரையெல்லாம் போகிறதுக்கு ஏதாவது டிப்ஸு சொல்லுங்கள் அப்படின்னு யூடியூப்லேயே நான் வந்து கேட்டிருப்பேன். ஏன்னா நம்ம இப்போ ஏதாவது ஒன்று அப்படின்னா ஃபஸ்ட்டு யூடியூப் கிட்ட தானே கேட்குறோம். ஸோ அப்படி யூடியூப்பில் பார்க்கும்போது நான் வந்து ஒரு தம்ப்நெயிலை பார்த்து அந்த வீடியோக்குள்ளே போனேன். ஓகேவா, வெறும் ₹3 எப்படி உப்பு கரையை வந்து போக்கலாம் அப்படின்னு அந்த வீடியோவில் போட்டிருந்தாங்க. ஸோ அதோட எக்ஸ்பிரிமெண்ட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அப்படி அந்த ₹3 பயன்படுத்துகிற பொருளை வச்சு நம்மளால் உப்பு கரையை போக்க முடியுமா இல்லையான்னு பார்க்க போகிறோம். ஏன்னா நிறைய பேர் யூடியூப்பில் நிறைய இதை போடுறாங்க, பட் அதெல்லாம் நடக்கலையாங்கிறது தெரியாதுல்ல. அவங்க சொன்ன விஷயத்தில் சொல்லிடுறேன். 2 கார்த்திகா சீயக்காய், அதாவது ₹1 கார்த்திகா சீயக்காய் பாக்கெட் இருக்குல்ல, அதில் 2 கார்த்திகா சீயக்காய், ஒரு கிளினிக் ப்ளஸ்ஸு, அப்புறம் புளிச்ச மோர் வந்து சொன்னாங்க. இந்த 3த்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நானும் அந்த 3த்தையும் சேர்த்துட்டேன், நல்லா மிக்ஸ் பண்ணேன். இதில் இவங்க சொன்ன அளவு எதுவும் மாறிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் கார்த்திகா சீயக்காய் பெரிய பாக்கெட் இருந்துச்சு. நம்மளுக்கு அளவு தாண்டா முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கடைக்கு போய் ₹1 பாக்கெட்டு தான் வேணும்னு தேடி அலைஞ்சி வாங்கிட்டு வந்து தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணுறேன். ஸோ இதுலேருந்து அளவு கூடிச்சு குறைஞ்சிச்சின்னு கூட யாரும் வந்து சொல்லிட முடியாது. இங்கே இதையும் நான் வந்து பதிவு பண்ணிக்கிறேன். ஓகேவா, நல்லா 3த்தையும் வந்து நான் மிக்ஸ் பண்ணேன். வேறு எதையும் அவங்க அந்த வீடியோவில் சொல்லவும் இல்லை. ஓகேவா, பின் குறிப்பு. ஸோ 3த்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, க்ளவுஸ் போட்டுக்க சொன்னாங்க. என்கிட்ட க்ளவுஸு இல்லை. நம்மளாம் இப்போ வந்து எப்படி சொல்கிறது, க்ளீனிங் ப்ரோ ஆகிட்டோம்ல. நாங்கள்லாம் வந்து க்ளவுஸ்லாம் போடுறதே கிடையாது. ஒரு ப்ரஷ்ஷை வச்சு தேய்ச்சோமா முடித்தோமா அப்படி தான் வந்து போகும். ஏன்னா இந்த உப்பு கரையை போக்குறதுக்கு சாலிடாக எனக்கு வந்து நான் வந்து பாத்ரூம் க்ளீன் பண்ண போனேன்னா 2 ஹவர்ஸ்லேருந்து 3 ஹவர்ஸ் வந்து ஆகும். இவங்க சீக்கிரமாக பண்ணோன்னே எனக்கும் தோணுச்சு, அப்பா இதை பண்ணிவிட்டு சீக்கிரமாக முடிச்சிருவோன்னு சொல்லிட்டு தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணேன். ஸோ க்ளவுஸ் இல்லாததுனால கையில் வந்து அந்த கவரை போட்டுக்கிட்டு அப்படியே முடிச்சு போட்டு விட்ருங்க, நான் இந்த கையையே வந்து கவராக யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்லாம் என் வீட்டுக்கார்ட்ட வீரவசனம் பேசிட்டு நான் வந்து க்ளீன் பண்ண வந்து கிளம்பியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த கவருக்குள்ளே ஓட்டை இருக்குது. போட்டதுக்கப்புறம் தான் தெரியுது, ஐயே இதை வச்சு அப்புறம் யூஸ் பண்ண முடியாதுன்னு யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் யூஸ் பண்ணுற எல்லா பொருளுமே கார்த்திகா, கிளினிக் ப்ளஸ்ஸு, அதுக்கப்புறமா தயிர், இந்த 3த்தையும் நம்ம கையில் பட்டுச்சுன்னா ஒன்றுமே ஆகாது தானே, அப்புறம் எதுக்கு நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து போகலை. சரி ஓகே, க்ளவுஸ் வேணான்னு விட்டுட்டேன். அடுத்து ஒரு யூஸ்லெஸ் ஸ்க்ரப்பு வந்து சொன்னாங்க, பழைய ஸ்க்ரப் எடுத்துக்க சொன்னாங்க. நான் பழைய ஸ்க்ரப் எடுக்கலைங்க, பாத்திரம் தேய்ச்சிட்டு இந்த ஸ்க்ரப்பை தூக்குனேன். அதுக்கப்புறம் அதை ஒவ்வொரு டைல்ஸ்லையும் தேய்ச்சிட்டு அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, நம்ம பொறுமையாக தேய்ச்சாலே போதும், ரொம்பலாம் அழுத்திலாம் தேய்க்க வேணாம், பொறுமையாக தேய்ங்க அப்படின்னாங்க. நானும் வந்து பொறுமையாக வந்து தேய்ச்சேன். ஒரு டைல்ஸை மட்டும் ஃபஸ்ட்டு எக்ஸ்பெரிமெண்ட் தானே பண்ணுறோம், ஃபஸ்ட்டு ஒரு டைல்ஸ் போகுதான்னு காமிச்சிட்டு அதுக்கப்புறமா வீடியோவை ஆஃப் பண்ணிவிட்டு இது ஃபுல்லாகவே பண்ணி முடிச்சிருவோம் அப்படின்னு தான் பிளானு. ஓகேவா, நீங்களே அதே பாருங்கள், நீங்களே வெயிட் பண்ணி அதோட ரிசல்ட்டை பாருங்கள். ஏன் அப்படின்னா நாம் வந்து எதையுமே வந்து பொறுவில் வந்து இல்லை பண்ணாதுன்னெலாம் சொல்லிடக்கூடாது. எதையுமே ஆராய்ஞ்சு யோசித்து தானே முடிவு பண்ணணும். ஸோ எல்லாத்தையும் தேய்ச்சி கீச்சி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஊற வைக்கவும் வேணான்னாங்க. விட்டுட்டு இப்போது ரிசல்ட் பார்க்குறதுக்கு ரெடியாக இருங்க. ஸோ அதுக்கப்புறமும் நான் ஸ்க்ரப் பண்ணேன், பார்த்தா ரிசல்ட் ஃபெயிலுங்க. அந்த டிப்ஸும் நம்மளுக்கு ஒர்க் ஆகலை. ஓகேவா, அப்புறம் எப்படி தம்ப்நெயிலில் க்ளீனான பிக் வருதுன்னு தானே கேட்டிங்க. அவன் ஜெமினியை எதுக்கோ யூஸ் பண்ணுறான். நான் டாய்லெட் க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடாதா, அது வந்து ஜெமினியில் போட்டு இந்த கரையை க்ளீன் பண்ணி கொடுன்னு சொன்னேன். அவன் க்ளீன் பண்ணி கொடுத்தான். அந்த இமேஜை தூக்கி தான் தம்ப்நெயிலில் போட்டிருக்கேன். வேறு வழி இல்லை குமார், மன்னிச்சிருங்கங்க. தேங்க்யூ.